மைதாவே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு ஃபேவரட் டிஷ்ஷான இந்த சிக்கன் கொத்து பரோட்டாவை நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம் வாங்க. 10 பரோட்டாவை சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய கடாயில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிட்டு 2 பச்சை மிளகா, 2 நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு 2 நீளமாக கட் பண்ண தக்காளியும் நல்லா வதக்கிட்டு 4 பீட் பண்ண முட்டையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பரோட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் குழம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸியாக வேணும்னா நிறைய குழம்பு சேர்த்திக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சுன்னா மேலாக தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சும்மா வேறு லெவலில் சிக்கன் கொத்து பரோட்டா ரெடிங்க.